ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் 21ஆம் தேதி நெதர்லாந்து முருகன் கோவிலில், 22ஆம் தேதி டியூரனில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை. சாரிகள் 70% வரை, லெகங்கா 50% வரை, சுடிதார் 50% வரை. உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் buy 2 get 1 free. தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் தஞ்சமடைந்துள்ள சிறிய நாட்டு அகதிகளை அவர்களின் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. சிறிய நாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு இந்த நாட்டில் வதிவதற்குரிய வதிவிட விசாக்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதே வேளையில் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது இவ்வாறு மனிதாபிமான அடிப்படையில் ஜெர்மன் நாட்டில் வதிவிட விசாவை பெற்றவர்களை சிறிய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டி வருகின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஜென்ஸ் ஸ்பான் அவர்கள் இது விடயமாக லெபனான் மற்றும் துருக்கிய நாட்டுக்கு விஜயம் செய்து சில ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்த நிலையில் ஜெர்மன் அரசாங்கம் எடுக்க உள்ள முடிவுக்கு எதிரான முறையில் தற்போதைய சிறிய ஆட்சியாளர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது தற்பொழுது இந்த இலட்சக்கணக்கான அகதிகள் ஜெர்மன் நாட்டிலிருந்து சிறிய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் மனிதாபிமான பல பிரச்சனைகள் சிறிய நாட்டில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதை சுட்டிக்காட்டி தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வகையான சிறிய நாட்டு அகதிகளை ஜெர்மன் நாட்டிலிருந்து திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று வேண்டுதல் விடுத்ததாகவும் செய்திகளில் கூறப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மனியுடைய பல அரசியல்வாதிகள், குறிப்பாக CDU கட்சியுடைய அரசியல்வாதிகள் எந்த நாட்டிலிருந்து அந்த அகதிகள் வருகின்றார்களோ அந்த நாடானது ஜெர்மன் நாட்டுடைய அகதிகள் விடயத்தில் தலையிட முடியாதென்றும் இது சம்பந்தமான முடிவை எடுப்பது ஜெர்மன் நாடு என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். மேலும் ஜெர்மனியில் உடைய குறிப்பாக கேசன் மாநிலத்தில் உள்ள உள்ளூராட்சி அமைச்சரானவர் ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை அவரது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இவர்கள் தலைமறைவாகி வருவதாகவும் இதன் காரணத்தினால் இவர்களுடைய கைத்தொலைபேசியை வைத்து இவர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றார் என்பதை GPS அடிப்படையில் இனங்காண வேண்டும் என்றும் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். இவரது இந்த கூற்றுக்கு எதிராக ஜெர்மனியின் போலீஸ் தொழிற்சங்கத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகள் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது இந்த செயற்பாடானது வெளிநாட்டவர் காரியாலயத்தினுடைய அதிகாரிகளுடைய செயற்பாடு என்றும் இது போலீசாருடைய செயற்பாடு அல்லவென்றும் போலீசார் ஜெர்மன் நாட்டில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை இனங்காணுவதும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் அவர்களது வேலை என்றும் இது வெளிநாட்டவர் காரியாலய அதிகாரிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூறியதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் ஆசிரியை ஒருவருக்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இன்றைய தினம் காகன் நகரத்திலுள்ள பாடசாலை ஒன்றில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஹாகன் நகரத்திலுள்ள பாடசாலை ஒன்றில் சித்திரம் மற்றும் கலை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஆசிரியராக கடமையாற்றிய ஒரு ஆசிரியர் ஒருவருக்கு அந்த நகரத்தில் உள்ள கல்வி நிர்வாகமானது இவருக்கு வழங்கப்பட்ட தொழில் ஒப்பந்தத்தை மீளவும் புதுப்பிக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. இது புதுப்பிக்காத காரணத்தினால் இந்த பாடசாலையில் கல்வி ஏற்கின்ற மாணவர்கள் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தை காட்டி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அண்மை காலங்களாக இந்த விடயம் சம்பந்தமாக பத்திரிகைகளில் பரவலான செய்திகள் பரிமாறப்பட்ட வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனியில் ஆசிரியர் பற்றாக்குறை பாடசாலையில் நிலை வருகின்ற நிலையில் இவ்வகையான ஒரு நடவடிக்கை அமைந்திருக்கின்றது என்பது பற்றி பலர் தங்களது விசனங்களை தெரிவித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். ஜெர்மனியின் சூஃபாவுக்கு எதிராக தற்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மன் நாட்டில் ஷூஃபா என்ற அமைப்பானது சில விடயங்கள் கடுமையான போக்குகளை கடைபிடித்து வருவதாக கூறி
பல நீதிமன்றங்கள் ஷூஃபாவுடைய நடவடிக்கைக்கு எதிராக பல தீர்ப்பை வழங்கியுள்ள நிலையில் ஷூஃபாவானது குண்டன் ஓரியன்ட், அதாவது வாடிக்கையாளர்களுடைய சில நலன்களை கருத்தில் கொண்டு தாம் எவ்வாறு இந்த ஷூஃபா என்ற அமைப்பில் எதிர்மறையான பதிவுகள் அன்றில் ஒரு நபருடைய நடவடிக்கைகள் பற்றிய பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதை பற்றி இந்த வாடிக்கையாளர்கள் பரந்த அளவில் இதை பார்வையிடுவதற்கு ஏற்ற வகையில் சில புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது வருகின்ற மார்ச் மாதம் 2026 இந்த புதிய நடைமுறை வரும் என்றும் பொதுமக்கள் குறிப்பாக பாவனையாளர்கள் தங்களது பதிவுகள் பற்றி இலகுவான முறையில் பார்வையிட முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இவ்வகையான பாவனையாளர்கள் ஷூஃபா ஆப் சொல்லப்படுகின்ற கருவியை பயன்படுத்தி தங்களது பதிவுகள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஷூஃபா என்ற அமைப்பானது பல பிரத்யேக நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இவ்வகையான பதிவுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒருவர் வங்கி ஒன்றில் வங்கி கணக்கை வைத்திருக்கும் பொழுது அந்த வங்கியுடன் இவரது கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு இருந்தது பற்றிய சில தகவல் பதியப்படும் என்றும், இதே வேளையில் வங்கியில் ஒருவர் கடன் எடுத்த பிற்பாடு இவருடைய கடனை திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கைகள் எவ்வாறு அமைகின்றது என்பது பற்றிய பதிவுகள் பதியப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஒரு நபரானவர் கடன் ஒன்றை பெறுவதற்காக இத்தனை வங்கிகளில் இவ்வகையான விண்ணப்பங்களை மேற்கொண்டார் என்பதை பற்றிய கருத்துக்களும் உள்ளடக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஒரு நபரானவர் ஒரு நகரத்தில் வசிக்கும் பொழுது அந்த நகரத்தில் எத்தனை தடவைகள் தனது வீட்டை மாற்றிக் கொண்டார் என்பதை பற்றிய பதிவுகளும் இவ்வகையாக ஷூஃபாவுடைய நடவடிக்கைகளில் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது ஷூஃபா என்ற அமைப்பானது வாடிக்கையாளர்களுடைய நலன்களை கருதி சில வெளிப்படைத்தன்மைகளை தாம் கடைப்பிடிக்கப் போவதாக கூறியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் பல்கலைக்கழகங்களில் பயில்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள் சமூக உதவி பெற முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கின்ற ஒரு மாணவனானவர் சமூக உதவி பணத்தை பெற முடியாது என்று ஒல்டன்பர்க் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற மாநில உயர் நிர்வாக நீதிமன்றமானது முடிவெடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த பிரதேசத்தில் வசித்து வருகின்ற பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் பல்கலைக்கழகத்தில் மாணவனாக பதிவு செய்த பிற்பாடு இவர் பல்கலைக்கழகத்திற்கு செல்லவில்லை என்றாலும் இவரது பதிவானது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற காரணத்தால் இவர் சமூக உதவி பணத்துக்கு விண்ணப்பம் செய்த பொழுது சமூக உதவி பண திணைக்களமானது இவரது விண்ணப்பத்தை நிராகரித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த மாணவனானவர் தான் இவ்வாறு பல்கலைக்கழகத்தில் பதிவை மேற்கொள்ள உள்ளதாக சமூக உதவி திணைக்களத்துடன் ஆலோசனை செய்து முடிவெடுத்ததாகவும் பின்னர் சமூக உதவி திணைக்களமானது இந்த மாணவனுடைய விண்ணப்பத்தை நிராகரித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. சமூக உதவி திணைக்களம் இவ்வாறு இந்த விண்ணப்பத்தை நிராகரித்ததுக்கு எதிராக இந்த மாணவனானவர் நிர்வாக நீதிமன்றத்தில் விளக்க தொடுத்ததாகவும் பின்னர் இந்த நிர்வாக நீதிமன்றமானது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பல்கலைக்கழகத்தில் கல்வியை மேற்கொள்வதற்காக தனது பதிவை மேற்கொண்டுள்ள நிலையில் இவருக்கு சமூக பணத்தை வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சுவிஸ் நாட்டின் ஜெனீவாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையானது தற்பொழுது தொடரப்படலாம் என்ற நிலை இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவானது ஈரான் நோக்கிய படை நகர்வை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவானது 2 நவீன போர்க்கப்பல்களை ஈரானுடைய வளைகுடாவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் இதே வேளையில் வருகின்ற 10 நாட்களுக்குள் அமெரிக்காவானது ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில சமீட்சைகளை காட்டியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது காசா ராட்டன் சொல்லப்படுகின்ற காசாவுடைய மீள் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பினுடைய ஆரம்ப கூட்டம் அமெரிக்காவில் நடைபெற்ற பொழுது அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிய பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்திய பொழுது இவ்வகையான சமீட்சைகளை தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஈரானானது அணு ஆயுத தயாரிப்பில் எவ்வகையிலும் ஈடுபட முடியாது என்றும் மேலும் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய தயாரிப்புகளை ஈரானானது கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும்
இஸ்ரேலானது வேண்டுகளை விடுத்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் அமெரிக்காவானது ஈரானானது தனது நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமாக மேற்கொள்ளாது விட்டால் அமெரிக்கா பலவந்தமான முறையில் இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஈரானானது அணுகாயுத உற்பத்தியை மேற்கொள்வதை அணுகாயுத தயாரிப்பை மேற்கொள்வதை முற்றாக தடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளதாக செய்திகளில் கூறப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல. சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் 21ஆம் தேதி நெதர்லாந்து முருகன் கோவிலில், 22ஆம் தேதி டியூரனில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை. சாரிகள் 70% வரை, லெகங்கா 50% வரை, சுடிதார் 50% வரை. உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் buy 2 get 1 free.